இந்த கால வேளையில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஒரு உண்மை காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இங்கிலாந்து தேசத்துல இருந்த சாராள் டக்கர் என்ற ஒரு சகோதரி, ஊனமுற்ற சகோதரி. அவங்க வீல் சேர்ல தான் இருப்பாங்க. அவங்களுடைய சகோதரர் திருநெல்வேலி பகுதியில ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இங்க பிள்ளைங்க பெண்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஸ்கூல் இல்லைன்னு சொல்லி அவர் அந்த பாரத்தை தன்னுடைய சகோதரியின் இடத்துல சொன்னாரு. அப்போ அவங்க சகோதரி சொன்னாங்க, என்னால முடிஞ்ச நான் உதவிகளை செய்றேன்னு சொல்லிட்டு, அவங்களால நடக்க முடியாது. அவங்க வீல் சேர்ல இருப்பாங்க. அப்போ அவங்க காரியம் என்ன சொன்னாங்கன்னா, "எனக்கு பிறந்த நாள் வருது. நீங்க எனக்கு கிஃப்ட் தராதீங்க. அதுக்கு பதிலா எனக்கு ரூபாயா, டாலரா தாங்க. நம்ம திருநெல்வேலியில தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? குடுக்கலான்னு" சொல்லி, அவங்க நெறைய பணங்கள, நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ்ட்ட இருந்த நெறையவற்ற பிரித்து திருநெல்வேலியில அனுப்பிவிட்டு, அங்க ஒரு ஸ்கூல்ஸ் நல்லா இன்னைக்கும் அந்த ஸ்கூல்ல 5000க்கும் அதிகமான பெண் பிள்ளைகள் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் அல்ல, அதுக்கப்புறம் சாரா டக்கர் காலேஜ், எஸ்டிசி காலேஜ், டீச்சர் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்னு அந்த இடத்துல நெறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அக்காவும் அதுல படித்து தான் 10th படிக்கும் பொழுது 15 வயசுல இயேசுவ சொந்த ரட்சகரா நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த காரியத்தை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு உடல் ஊனமுற்ற ஒரு சகோதரி, அவங்க இருதயத்துல அவங்க வரல. அந்த ஸ்கூல் கட்டி அவங்க இங்கிலாந்து தேசத்திலே அவங்க மறித்து விட்டாங்க. அவங்க பணத்தை தான் வாங்கி என்ன செஞ்சாங்க? அனுப்பி விட்டாங்க. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கெட்டின ஸ்கூல்ஸை பார்க்கல. இந்திய தேசத்துக்கு அவங்க வரல. இன்னைக்கு தங்கச்சி, என்னால எதுவுமே முடியாது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி இருதயத்துல வேதனையோடு இருக்கிறீங்க, இருதயத்துல கஷ்டத்தோடு இருக்கிறியா? ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீத ஆண்டவர் அரசனாக்குனாரு. அந்த காடு பகுதியில ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். அரசன் அவர் நினைத்து பார்ப்பாரா? இல்ல. என்னன்னா, தாவீது ஏசப்பாவோட இருந்தார். ஏசப்பா தாவீதோட என்ன செய்தார்? இருந்தார். அதனால தாவீத உயர்த்தின தெய்வம், எனக்கு இது எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, என்னால ஷைன் பண்ண முடியாது, என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லி உங்க இருதயத்துல துக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஒரு விரக்தியோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுப்பா இருக்குதுன்னு சொல்லி துக்கத்தோடு இருக்கிறீங்களா? சகோதரி, இந்த நேரத்துல ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு உடல் ஊனமுற்ற ஒரு சகோதரியை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார்னா, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்வார். சின்ன தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் அந்த நாட்டுக்கு ராஜாவாக்கினார். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், ஏசப்பாவை பிடிச்சுக்கோங்க, ஏசப்பா பிள்ளையா இருங்க, பரிசுத்தமா இருங்க, உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். இந்த நேரத்துல அக்கா உனக்காக ஜெபிக்கட்டுமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என்னால முடியாது, எனக்கு இதை செய்ய எனக்கு பலன் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் புலம்பி கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ, அந்தவர்களுக்கு இருதயத்திலே கர்த்தர் ஒரு பலனை கொடுப்பீராக. இந்த நேரத்துல அந்த பிள்ளைகளை கர்த்தர் தேய்ச்சுவீராக. ஒரு தாய் தேய்ச்சுவது போல நான் உன்னை தேய்ச்சுவேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தேய்ச்சி அரவணைத்து இவர்களையும் உயர்ந்த இடத்துக்கு, உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தாவீதை உயர்த்தினீங்களப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களையும் ஏசப்பா எல்லாரையும் என் தெய்வம் நீங்க உயர்த்தி வைக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.